ஏன்டி இப்படி கேக்குற? பின்ன மாறனை நீ மருமகனா ஏத்துக்கிட்டதே என்னால தாங்கிக்க முடியல. இதுல அவன் இன்னைக்கு ஏன் அண்ணனுக்கு போய் தவசம் பண்ணிட்டு இருக்கான், அத நீ வேடிக்கை பாத்துட்டு இருக்க. ஐயர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் அவனே பண்ணுவானா? ஏன் நமக்கு பண்ண தெரியாதா? ஃபர்ஸ்ட் அவன் யாருமா? ஏன் அண்ணனுக்கு தவசம் பண்றது? கொலகாரன். கண்மணி மா, இது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா நீ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நல்லா தலையாட்டிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட உன் புள்ள மேல பாசமே இல்லையா? நீ பெத்த புள்ள தானே என் அண்ணன். அண்ணனை நீ சுத்தமாவே மறந்துட்டியோ? கொஞ்சம் வாய மூடுறியா? கோவப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் விட்டுரு. ஏன் கிட்ட வந்து கோவப்படு. கண்மணி, எப்ப பார்த்தாலும் நீ தப்பா தாண்டி யோசிக்கிற. இது நல்லதுக்கு இல்ல. நானும் பல தடவை சொல்லிட்டு நீ திருந்துற பாடு இல்ல. என்ன தப்பா யோசிக்கிறேன்? ஏண்டி, மாறன் தம்பி என்ன வேணும்னு அவங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தாரு. அது ஒரு எதிர்பாராத விபத்துடி. என்னவோ அண்ணனுக்கும் அந்த தம்பிக்கும் முன்பகை இருந்து அந்த வன்மத்தை தீக்கிறதுக்காக உங்க அண்ணனை கொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, ஆக்சிடென்ட் தான். சாக கடந்தவங்கள காப்பாத்தாம ஓடி வந்தவன் தானே அவன். கண்மணி, திரும்ப திரும்ப நீ நடந்ததே பேசிட்டு இருக்காத. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க. முதல்ல நீ மாறன் தம்பிய விரோதியா பாக்குறத நிறுத்து. அதுதான் உனக்கு நல்லது. அவர் இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தடி, உன் தங்கச்சி புருஷன். அத நீ மறந்துடாத. நான் அந்த கல்யாணத்தையே ஏத்துக்கல. கடவுளே, அவனை என் தங்கச்சி புருஷனா மட்டும் ஏத்துப்பேனா? பேசாம போயிடுமா. ஏன் கத்துற? என் அண்ணன் முகம் ஞாபகம் வரும்போதெல்லாம் இவன் பண்ண பாவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்மணி, தயவு செஞ்சு அப்படி பேசாதாடி. உனக்கு இருக்கிற வருத்தம் பெத்தவ எனக்கு இருக்காதாடி. ஆனா உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையேமா. உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டலையும் ஆட்டி விடுற கதையா அவன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு. ஏய், அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. ராகவன் மாப்பிள்ள எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மாறன் மாப்பிளையும். அதனால இனிமே அவர் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காத கண்மணி. அப்படிதான் பேசுவேன். இதுக்கப்புறம் நீ அந்த தம்பிய பத்தி தப்பா பேசுன, அப்புறம் நான் பெத்த புள்ளனோட பாக்க மாட்டேன் கண்மணி. ஓ, நீ அவனுக்காக என்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஆமாண்டி, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அந்த புள்ளதான் எனக்கு ஒரு மகனா இருக்காரு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. ராகவா, டேய் ராகவா, நீ பாரு, சாப்பிடு ராகவா. நான் சாப்பிடுனா? என்ன நடக்குதுன்னு பாத்தியானா? இது எல்லாத்துக்கும் வீரவும் பண்ண போறானா? அதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் தண்ணி எடுத்து வந்து வச்சிட்டேன். நான் மணி என்ன ஆகுது பாத்தியா? 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். 11:15 வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருக்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுதுன்னா? தூக்கம் வரல வள்ளி. நான் தூங்குறேன், நீ கிளம்பு. நீ ஏன் தூங்காம உட்கார்ந்துருக்கன்னு எனக்கு தெரியாதா? நானும் காலையில இருந்து உங்க கவனிச்சுட்டு தானே இருக்கேன். நீ ஒரு மாதிரி தான் இருக்க. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தால ரெண்டு குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடுச்சுல்ல வள்ளி. என்னன்னா நீ காலையில தானே உன்கிட்ட சொன்ன இதை பத்தி நினைக்க கூடாது, யோசிக்க கூடாதுன்னு. மறுபடியும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க பாத்தியா? இல்ல வள்ளி, நம்மளால நடந்த தப்புக்கு பதிலா அந்த வீட்ல இருந்து 2 பொண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். ஆனா என்னன்னு சொல்றது,
என்ன இருந்தாலும் என்னால் அந்த பையனோட இழப்பை மறக்கவே முடியும். ஹீரோவோட அம்மா லட்சுமி எதையுமே வெளியே காட்டிக்காம பெருந்தன்மையா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். உன் அண்ணி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா என்னால மறக்க முடியுதா? அந்த மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். பெத்த பள்ளிய பறி கொடுக்கறது எவ்வளவு பெரிய கொடுமை. சரிண்ணா, அதுக்காக நடந்ததையே இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இருக்கிறதும் நம்ம கையை விட்டு போயிடும்ல. இருக்கிறதுனா வீரா கண்மணி அவங்களோட வாழ்க்கை தானே. ஆமாண்ணா. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க வள்ளி. அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். 2 பேரும் நல்லா இருக்கணும்னா வீராவையும் சேர்த்தா சொல்ற? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, வீரா மாறனை கல்யாணம் பண்ணிட்டதுல உனக்கு விருப்பமே இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். இப்பவும் சொல்றேன், வீரா மாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனா வீரா இஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை மற்றவங்களுக்காக அந்த வாழ்க்கையை போலியா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. நாளைக்கே வீரா நான் மாறனை பிரிஞ்சு போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் மறுப்பு சொல்ல மாட்டேன் வள்ளி. ஏன்னா எனக்கு வீராவோட வாழ்க்கை தான் முக்கியம். அவ மாறன் கூட வாழ்ந்தாலும் சரி, இல்ல வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி,